ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பிரபல சினிமா விமர்சகர் பைல்வான் ரங்கநாதன் சத்யராஜ் அவர்களுடைய மகள் திவ்யா சத்யராஜ் பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்றது பார்க்கலாம். சத்யராஜ் 80கள்ல மிகப்பெரிய ஒரு நடிகரா வலம் வந்தவர் தான். அவரோட டைலாக் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே பேசக்கூடிய ஒரு டைலாகா இருக்கும். அவரோட பாடி லாங்குவேஜ் வில்லத்தனமா பண்றதா இருக்கட்டும், இல்ல ஹீரோயிசம் காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு பிடிச்ச ஒரு நாயகனா அவர் வலம் வந்துகிட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க அவர் பாத்தீங்கன்னா அரசியல்ல டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு. அவங்க குடும்பத்திலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியினர் சேர்ந்தவங்களா இருந்துட்டு இருந்தாங்க. சோ அதுல சத்யராஜோடைய மகன் சிபி சத்யராஜ் டிவிகேக்கு ஆதரவா செயல்பட்டு இருந்தாரு. அதே வகையில சத்யராஜோடைய மகள் திவ்யா சத்யராஜ் டிஎம்கேக்கு ஆதரவா செயல்பட்டு இருந்தாங்க. சோ ஒரு குடும்பத்துக்குள்ளவே பல கட்சிகளா அவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல திவ்யா சத்யராஜ் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் விஜய பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசினாங்க. அதுக்கு தாவேகாவினர் பதிலடி கொடுத்திருந்தாங்க. சோ இதே மாதிரி மாத்தி மாத்தி வார்த்தை போர் நடந்துகிட்டு இருந்தது. பட் நிறைய பிரபலங்கள், நிறைய அரசியல் தலைவர்கள், தலைவிகள் இவங்க எல்லாருமே முதலமைச்சர் விஜய பத்தி விமர்சிச்சாலும் விஜய் அவர்கள் இப்ப வரைக்கும் அவங்களுக்கான ஒரு ரிப்ளை கூட கொடுத்ததே கிடையாது. அவரோட கட்சியை சேர்ந்தவங்க தான் ரிப்ளை கொடுத்தாங்களே தவிர அவர் வாய் திறந்து யாரை பத்தியும் ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. முழுக்க முழுக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி டிஎம்கேவை மட்டுமே தாக்கி பேசினாரோ அதே மாதிரி திவ்யா சத்யராஜ் அவர்கள் முழுக்க முழுக்க டிவிகேவையே தாக்கி பேசிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் ரொம்ப விமர்சனமா பேசப்பட்டது. ரொம்ப பெருசா சோசியல் மீடியால வைரலா போச்சு அவங்க பேசின ஒவ்வொரு விஷயம். அந்த வகையில ரீசெண்டா ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தாங்க. அதாவது அரசியல் இல்லாம பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. அதுக்கு பல பேர் கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு பண்றதுதான் சரி அப்படின்னு சொல்லிதான் எந்த ஒரு தந்தையா இருந்தாலும் சொல்லுவாங்க. சத்யராஜ் அவர்களும் அதே தான் செஞ்சிருந்தாங்க. திவ்யா சத்யராஜ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு பெண் ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களோட சேர்ந்து வாழலாம், அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒருவேளை அவளுக்கு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தா 2 பேரும் லிவின்ல இருந்து கூட குழந்தை பெத்துக்கலாம். கல்யாணம் பண்ணாதான் குழந்தை பெத்துக்கணும்ன்றது எதுவுமே கிடையாது. சோ ஒரு பெண் அவளுக்கு எப்படி வாழ பிடிக்குதோ அப்படியெல்லாம் வாழலாம். இப்படிதான் வாழணும்ன்ற ஒரு நடைமுறைக்குள்ள நம்ம போகவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு ஒத்து வருமானு கேட்டா கேள்விக்குறிதாங்க. பட் இதை கேட்டுதான் நிறைய பேர் கொந்தளிச்சு அவங்களுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில சத்யராஜ் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்களோட பொண்ணு என்ன சொல்றாங்களோ அது சரி, என் பொண்ணு எப்பவுமே கஷ்டப்படவே கூடாது, அவளுக்கு எது பிடிக்குமோ அதை தான் செய்ய சொல்லுவேன், அதனால அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய அவ வாழ்ந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் நான் விட்டுட்டேன். குழந்தைங்களோட சந்தோஷம் தான் பெத்தவங்களுக்கு முக்கியம், அதனால என் பொண்ணு என்ன நினைக்கிறாளோ அதை அவ பேசுறா, அதே மாதிரி அவ வாழுறா, சோ அது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், அவளோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க தன்னோட மகளுக்கு ஆதரவா பேசியிருந்தாரு. இத பல பேர் கண்டிக்கவும் செஞ்சாங்க. அந்த வகையில தான் இப்போ சினிமா விமர்சகர் பைல்வான் ரங்கநாதன் திவ்யா சத்யராஜ பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ரொம்ப வெளிப்படையா ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருக்காரு. சோ இதனால பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் திவ்யாவை பத்தி இவ்வளோ ஆக்ரோஷமா ஒரு விஷயத்த பேசுறாரு அப்படின்னு சொல்லி நாம கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, திவ்யா சத்யராஜ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பைல்வான் பேசின ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவங்க பதிலடி கொடுக்கற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பைல்வான் அவர்கள் என் அப்பா கிட்ட எவ்வளவு நாள் காசு வாங்கியிருக்காரு, வீட்டுக்கு காசு வாங்கிட்டு இப்ப அவங்கள பத்தி எல்லாமே தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் பைல்வான் ரங்கநாதன் இப்போ திவ்யா சத்யராஜ் பத்தின ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, திவ்யா சத்யராஜ் நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப பார்த்தது கிடையாது, எனக்கு பழக்கம் கிடையாது, அதே மாதிரி சத்யராஜோட வீட்டுக்கும் நான் போயிட்டு ₹1 காசு வாங்கினது கிடையாது, அவரை ஒரு சில நேர்காணல்லையும் பிரஸ் மீட்லயும் தான் நான் பார்த்திருக்கேனே தவிர மற்றபடி பெருசா நான் அவர் வீட்டுக்கெல்லாம் போய் பேசினது கிடையாது. சோ அதே மாதிரி சத்யராஜ் கிட்ட இருந்து இன்னும் ₹1 கூட நான் வாங்கினதே கிடையாது, இது என்னோட அம்மா மேல சத்தியம். ஏன்னா சத்யராஜ் பொதுவா பத்திரிகைதாரர்களுக்கும் யாருக்குமே காசே கொடுக்க மாட்டாரு. அப்படி இருக்கும்போது நான் போய் எதுக்கு அவர்கிட்ட காசு வாங்க போறேன், அவங்க இப்படி பேசினதுனாலதான் அவங்கள பத்தி நான் ஒரு உண்மையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் திவ்யாவை பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, தன்னை சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு வர திவ்யா சத்யராஜுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகுது, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு,
அதாவது 18 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. சோ அவங்க யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா சத்யராஜ் கூட பிறந்த சகோதரி கல்பனாவுடைய மகனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட பேரு மகேந்திரன். சோ சத்யராஜ் அவர்களுடைய மகள் திவ்யா சத்யராஜ் கழுத்துல தாலி ஏறின அடுத்த 5 நிமிஷத்துல அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. உடனே சத்யராஜ் வந்து போயிட்டு அவங்க மருமகன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டதுனாலதான் அவங்க திரும்பவும் அவங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் 14 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேல திவ்யா சத்யராஜ் கூட வாழவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில தான் 2 பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல திவ்யா சத்யராஜ் வந்து எனக்கு கல்யாணமே ஆகல, நான் வந்து ஒரு டயட்டீஷியன் அப்படின்லாம் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே சுத்த போய். சோ இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கணவர் அவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்காங்க. சொந்தத்துல கல்யாணம் பண்ணியே இப்படி ஒரு நிலைமைக்கு அவங்க ஆளாக்கி இருக்காங்க. அவரால ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களோட வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு உண்மையை வெளிப்படையா பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ ஏற்கனவே வந்துட்டு தாவேக்காவை எதிர்த்து பேசி நிறைய விஷயங்கள்ல வந்து திவ்யா சத்யராஜுக்கு வந்து நிறைய கண்டனங்கள் நிறைய விமர்சனங்களுக்கு ஆளானாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ பைல்வான் அவங்கள பத்தின ஒரு உண்மையை வெளிப்படுத்தி இருக்காரு. சோ இதுக்கு என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வரப்போகுது அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ திவ்யா சத்யராஜ் பேசின நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமா கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்கலாம்னு சொன்னாங்கல்ல, இதுக்கு தான் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா பிரபலங்கள் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.